வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் திட்டத்தில் 23வது தவணை தொகை எப்பொழுது உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்க போகிறாங்க, இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த அந்த பிஎம் கிசானுடைய 23வது தவணை தொகை, பிஎம் கிசானில் பதிவு செய்துள்ள விவசாயிகள் அனைவரும் அடுத்த கட்ட தவணைக்காக ஆவலுடன் எதிர்பார்க்கிறாங்க. நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான விவசாயிகள் தற்பொழுது பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் 23வது தவணையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த 23வது தவணை தொகை எப்பொழுது உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படும். ஸோ அதே வழக்கம் போலவே அடுத்த தவணை தங்கள் வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் என்பதை அறிய விவசாயிகள் ஆவலுடன் உள்ளனர். மத்திய அரசு மோடி அரசின் இந்த திட்டம் விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்குவதற்காக ஒரு முக்கிய வழியாக உருவெடுத்துள்ளது குறிப்பிட்டு சொல்லலாம். இதன் மூலம் ஆண்டுதோறும் 1000 ரூபாய் நேரடியாக அவர்களின் வங்கி கணக்குகளில் மாற்றப்படுகிறது. இந்த திட்டம் தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் அங்கீகரிக்கப்பட்ட அரசு தளங்கள் மூலமாகவே பகிரப்பட்டு வருகிறது. சமீபத்தில் இதுவரை விநியோகிக்கப்பட்ட தொகை, பயனாளர்களின் வங்கி கணக்கு எண்ணிக்கை, டிஜிட்டல் வசதிகளின் விரிவாக்கம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி இந்த திட்டத்தின் அதிகாரப்பூர்வ சமூக ஊடக பக்கங்களில் பல விவரங்கள் பகிரப்பட்டுள்ளன. 23வது தவணை தேதி குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியாகாத நிலையில் கடந்த கால போக்குகளின் அடிப்படையில் அது ஜூன் மற்றும் ஆகஸ்ட் மாதங்களுக்கு இடையே வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் திட்டத்தின் பலன்கள் சரியாக பயனாளிகளை சென்றடைவதை உறுதி செய்வதற்காக பல முறை செயல்முறையை வெளிப்படையாகவும் நோக்கில் புதிய விவசாயிகளுக்கு அடையாள அட்டை ஃபார்மர் ஐடி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஸோ விவசாயிகளுக்கு இந்த ஃபார்மர் ஐடியை கட்டாயமாக்கியிருக்காங்க. அது இருந்தால் தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவரையில் 22 தவணைகளில் 4 லட்சம் கோடிக்கு மேல் வழங்கப்பட்டது. பிஎம் கிசான் திட்டத்தின் அதிகாரப்பூர்வமான சமூக தளத்தின் ஊடகத்தின்படி இதுவரை 22 தவணைகளில் 4,28,000 கோடிக்கு அதிகமான நிதியுதவி வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் 2.17 கோடிக்கு அதிகமான பெண் பயனாளிகளும் அடங்குவர். அவர்கள் 1.10 கோடிக்கும் அதிகமான தொகையை நேரடியாக தங்கள் வங்கி கணக்குகளில் பெற்றுள்ளனர். விவசாயிகளுக்கான ஒரு முழுமையான தீர்வாக மத்திய அரசு பிஎம் கிசான் போர்ட்டல் இணையதளத்தை உருவாக்கியுள்ளது. இதில் விவசாயிகள் பதிவு, பணம் செலுத்தும் நிலை மற்றும் பிற முக்கிய தகவல்களை எளிதாக அணுகலாம். இதன் மூலம் செயல்பாட்டில் வெளிப்படைத்தன்மையை வசதியும் அதிகரிக்கிறது. 23வது தவணை தொகை எப்பொழுது கிடைக்கும்? இந்த கேள்விக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். 23வது தவணைக்கான அதிகாரப்பூர்வ தேதி இன்னும் அறிவிப்பாகவில்லை என்றாலும் கடந்த ஆண்டுகளின் போக்கில் முதல் தவணை ஜூன் மற்றும் ஆகஸ்ட் மாதங்களுக்கு இடையே வெளியிடப்படும். எனவே இந்த முறையும் இதே காலகட்டத்தில் விவசாயிகளின் கணக்குகளில் நிதி மாற்றப்பட வாய்ப்புகள் இருக்கு. புதிய விவசாயிகள் அடையாள அட்டை கட்டாயமாக்கியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் இகேஒய்சி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் பண வரவுகள் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே கிளியர் கட்டாக செக் பண்ணிக்கோங்க. இகேஒய்சி முடிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய 23வது தவணை தொகை வருவதில் சிக்கல்கள் ஏற்படும். நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ பதிவு இதை பற்றி தான் விளக்குகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.